சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல இப்ப நீங்க வீடியோல பார்க்குற இந்த தொழில பத்தி தான் பார்க்க போறோம். இதுல கிடைக்கிற லாபம் அப்படிங்கிறது ரூ. 1 ஒரு செங்கலுக்கு கிடைக்கும். அதிகபட்சமா பார்த்தீங்க அப்படின்னா ரூ. 2க்கு மேல கூட விக்கலாம். ஆனா ரூ. 2 அப்படிங்கிறத அதிகபட்சமா வச்சா இந்த தொழிலுக்கு ஒரு ஜென்யூனான ஒரு லாபமா இருக்கும். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கல்லுக்கு லாபமே மினிமம் கேரண்டியா நம்ம ரூ. 1 வைக்க முடியும். இத வந்து 2 விதமான முறையில நம்ம தொழிலா பண்ண முடியும். ஒண்ணு நம்ம சொந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மினிமம் ஒரு 2 லோடு, 3 லோடு இல்ல ஒரு அதிகபட்சமா ஒரு 5 லோடு கொண்டு போய் இறக்கிக்கலாம். ஒரு லோடுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஆவரேஜா ஒரு 2500லேருந்து ஒரு 3500 வரைக்கும் கல்ல ஏத்திட்டு போய் வைக்க முடியும். அப்ப ஒரு 5 லோடு கல்லு நம்ம கொண்டு போய் இறக்குறோம். அப்ப ஒரு மினிமமா ஒரு ஆவரேஜா பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க ஒரு ஒரு லோடுக்கு 3000 கல்லுன்னு வச்சீங்க அப்படின்னா, அப்ப 5 லோடு இன்ட்டு 15,000 கல்லு. இப்ப 15,000 கல்ல நீங்க கொண்டுட்டு போய் உங்க இடத்துல நீங்க ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது, உங்களுக்கு நார்மலாவே உங்களுக்கு அதுல ரூ. 15,000 லாபம் மட்டுமே இருக்கு. இது வந்து ரூ. 1ன்னு கணக்கு வைக்கும்போது, இதே நீங்க சிறு வியாபாரமா அதாவது நெறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சின்ன சின்ன வேலைகள் தான் வீட்ல இருக்கும். அப்ப என்ன பண்ணுவாங்க, அவைங்களுக்கு தேவையான அளவு ஒரு 100 கல்லு, 50 கல்லு, 500 கல்லு அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்குவாங்க. அப்படி வாங்கும்போது நீங்க ஒரு கல்லுக்கு ரூ. 2 கூட லாபம் வைக்க முடியும். அப்படி லாபம் வச்சீங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த லாபம் இரட்டிப்பாகும். ஏன்னா, ஒரு கல்லுக்கு ரூ. 1ன்னு நீங்க கணக்கு பேசிக்கா நார்மலா வைக்கும்போது, இந்த மாரி சிறு வியாபாரமா பண்ணும்போது, நீங்க அதிகபட்சமா ரூ. 2 வச்சீங்க அப்படின்னா, 100 கல்லு வாங்குனாலே உங்களுக்கு ரூ. 200 லாபம் மட்டுமே கிடைக்கும். அப்ப ஒரு நாளைக்கு உங்களுக்கு ஒரு 1000 கல்லு போச்சு அப்படின்னா, ஒரு நாளைக்கே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரூ. 2000 லாபம் மட்டுமே கிடைச்சிருது. இதே பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மாசத்துல 30 நாள் அப்படின்னா, 30 நாள்ல 20 நாள் மட்டும் இந்த மாரி சேல் ஆகட்டும். மீதி இருக்கிற 10 நாள் பிசினஸ் டல்லா இருக்குன்னு வச்சுக்கலாம். 20 நாள் ஃபுல்லாவே கேரண்டியாவே ஒரு நாளைக்கு 1000 கல்லு உங்களுக்கு சேல் ஆகுது. அப்ப ஒரு நாளைக்கு உங்களுக்கு 1000 கல்லு அப்படிங்கும்போது, 20 நாளைக்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட 20,000 கல்லு சேல் ஆகுது. இது வந்து ஒரு சிறு வியாபாரமா பண்ணும்போது. இல்ல நான் வந்து இந்த மெத்தேட ஃபாலோ பண்ணாம கமிஷன் பேசிஸ்ல பண்ண போறேன் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு லோடுக்கு ஒரு கல்லுக்கு ரூ. 1 லாபம் வச்சாலே போதும். உதாரணத்துக்கு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இப்ப ஒரு கட்டடம் வேலையாயிட்டு இருக்கு. அந்த இடத்துல 2 பேர் மூலியமா நீங்க வந்து ஒரு கல்ல டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கான வாய்ப்பு எடுக்க முடியும். வாங்க முடியும். எப்படின்னா மேஸ்திரி மூலியமா வாங்க முடியும். சில பேர் வந்து மேஸ்திரியே டைரக்ட்டா வச்சு, அது மூலியமா வந்து செங்கல்ல வந்து அவைங்களே கொண்டார சொல்லுவாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, இல்ல நான் கான்ட்ராக்டர விட்டுட்டேன். அந்த கான்ட்ராக்டரே எல்லாமே பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும், அந்த கான்ட்ராக்டர புடிக்கணும். அவருக்கு ஒரு சின்ன கமிஷன குடுத்துட்டு நீங்க என்ன பண்ணணும், ஒவ்வொரு லோடுக்குமே நீங்க கமிஷன் குடுக்குற மாரி இருக்கும். அப்ப நீங்க அந்த கமிஷனையும் பார்த்தீங்கன்னா, இந்த கல்லோட வேல்யூல தான் ஏத்துற மாரி இருக்கும். அதிகபட்சமா ஒரு 50 காசு ரூ. 1 தான் ஏத்துற மாரி இருக்கும். அப்ப எல்லாத்தையுமே கான்ட்ராக்டர் அங்க பேசிப்பாரு. அப்ப நீங்க என்ன பண்ற மாரி இருக்கும், நீங்க மொத்தமா லோட வாங்கி, ஒரு லோட கொண்டு போய் இறக்கி குடுக்க போறீங்க. உதாரணத்துக்கு ஒரு லோடுக்கு வந்து ஒரு 3000 கல்லு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். இப்ப நீங்க பார்க்குற இந்த இடத்துல ஒரு கல்லோட விலையே பார்த்தீங்க அப்படின்னா, ஆவரேஜாவே ஒரு ரூ. 7லிருந்து அதிகபட்சமா ரூ. 10 வரைக்கும் சேல் பண்றாங்க. இதிலே பார்த்தீங்கன்னா, ஏத்து கூலி, இறக்கு கூலி, வண்டி வாடகை எல்லாமே மிக்ஸ் பண்ணி தான் சொல்றாங்க. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு எந்த டிஸ்டன்ஸ்ல கொண்டு போய் இறக்குறாங்களோ, அந்த டிஸ்டன்ஸுக்கு தகுந்த மாரி தான் இவங்க சொல்றாங்க. இதே பார்த்தீங்க அப்படின்னா, தயாரிப்பு இடத்துல டைரக்ட்டா நீங்க எடுக்கிறனால தான் ரூ. 7லேருந்து ரூ. 10 வரைக்கும் உங்களால வாங்க முடியுது. இதே நீங்க வந்து ஒரு மீடியேட்டர் கிட்டயோ, இல்ல ஒரு இன்ஜினியர் கிட்டயோ, இல்ல ஒரு மேஸ்திரி கிட்டயோ நீங்க வாங்கும்போது, ஒரு கல்லோட விலையே அதிகபட்சமா ரூ. 15 வரைக்கும் கூட போடுறாங்க. நான் சொன்ன ரூ. 1 கணக்குக்கே உங்களுக்கு எந்த அளவுக்கு லாபம் கிடைக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நெறையா கான்ட்ராக்டர், மேஸ்திரிங்கலாம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப நான் சொன்ன விலைக்கு தான் கல்லே இறங்குச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட பணம் வாங்குவாங்க. அப்பன்னா யோசிச்சு பாருங்க, ஒரு லோடுக்கே பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாரி செங்கல் சூளையில வாங்கும்போது, ஏத்துக்கூலி, இறக்குக்கூலி, வண்டி வாடகை எல்லாமே சேர்த்தியே ரூ. 7லிருந்து ரூ. 10 வரைக்கும் தான் கல்லோட வேல்யூவே வருது. ஆனா, உங்களோட இடத்துல கொண்டாந்து இறக்குறதுக்கு ரூ. 15 ஒரு கல்லுக்கு சார்ஜ் போடுறாங்க. அப்ப அந்த மீதி ரூ. 5 எங்க போகுது? அப்போ ஒரு லோடுக்கு கிட்டத்தட்ட 3000 கல்லு கேரண்டியா வருது. அப்ப ஒரு கல்லுக்கு நீங்க வந்து ரூ. 15 கணக்க வச்சு பார்க்கும்போது, கிட்டத்தட்ட அதுல வர்ற லாபம் மட்டுமே ரூ. 15,000 எக்ஸ்ட்ரா போகுது. அந்த ரூ. 15,000 யாருக்கு போகுது? அந்த ஒரு லோடு இறக்குறது மூலியமா அந்த மீடியேட்டருக்கு தான் போகுது.
அந்த மீடியேட்டர் என்ன பண்ணுறாரு, அதிலிருந்து ஒரு சில கமிஷனை கொண்டு போய் இன்ஜினியருக்கோ மேஸ்திரிக்கோ கொடுக்க போகிறாரு. அந்த கமிஷன் எவ்வளோ போகும்? ஒரு 2000 3000 இவ்வளோ தான் போகும். அதிகபட்சமாக 5000 வச்சாலும் கூட அந்த மீடியேட்டர், அதாவது அந்த இடைத்தரகருக்கு மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா 10,000 அப்படிங்கிறது கேரண்டியா அந்த 3000 கல்லில் மட்டுமே லாபம் நிற்கிது. அப்போ அந்த வேலை முடியறதுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 3 to 5 லோடு வண்டி இறக்குற மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் அந்த வீடு கட்டி முடிக்கிறதுக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா 5 லோடு இறக்குனாவே ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50,000 லாபம் மட்டுமே இந்த கல் மூலியமா கிடைக்குது. இதை வந்து யார் சம்பாதிக்கிறாங்க? மீடியேட்டர் சம்பாதிக்கிறாங்க, மேஸ்திரி சம்பாதிக்கிறாங்க, இல்லை இன்ஜினியர் சம்பாதிக்கிறாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா இதில் மறைமுகமாக ஒளிஞ்சிருக்க ஒரு மிகப்பெரிய லாபமே. இந்த மாதிரி லாபங்கள் எல்லாம் வந்து இல்லாமலே எந்த தொழிலுமே பண்ண முடியாது. இந்த தொழிலை தான் நாமளும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்ல வரேன். ஏன்னா எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்னஸ் ஃபோக்கஸில் தான் நம்ம பார்க்கணும். ஏதாவது ஒரு தொழில் பண்ணணும், நமக்கு ஏதாவது ஒரு வித்தியாசமான தொழில் பண்ணி கமிஷன் பேஸாக இருந்தாலும் கூட அதுலேருந்து ஒரு மிகப்பெரிய லாபத்தை ஈட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த தொழில் வந்து ஒரு மிகப்பெரிய அற்புதமான ஒரு தொழிலாக இருக்கும். இதிலேயே வந்து ஒரு ஷாக்கிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஒரு கல்லோட விலை வந்து நான் என்னோட ஊரில் சொன்னதான். ஏன்னா செங்கல் சூளையில் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்ச விலையே ரூ. 7 தான். அதிகபட்ச விலை பார்த்தீங்க அப்படின்னா ரூ. 10 போகுது. இதில் பார்த்தீங்கன்னா ஏட்டுக்கூலி, இறக்குக்கூலி, வண்டி வாடகை எல்லாமே இன்க்ளூட் பண்ணி தான் இந்த இடத்துல விற்கிற விலையே. இதே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சிட்டி சைடு இந்த சென்னை, கோயம்புத்தூர் மாதிரி இருக்கிற மிகப்பெரிய சிட்டி சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கல்லோட விலையே ரூ. 15 மேலே போகுது. சில இடங்கள்லாம் ரூ. 20 கூட விற்கிறாங்க. அப்போனா பார்த்துக்குங்க இதில் எந்த அளவுக்கு டபுளுக்கு டபுள், அதாவது அநியாய விலைக்கு விற்பனை செஞ்சு அநியாய விலைக்கு லாபத்தை ஈட்டிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் வந்து பல இடங்கள்ல நடக்குது. ஆனா அந்த மாதிரி நபர்கள்கிட்ட நம்ம எதுவுமே பேச மாட்டோம். இந்த ரூ. 1 ரூ. 2 லாபம் கிடைச்சாலே போதும்னு சொல்லிட்டு சிறிய அளவுல பிசினஸ் பண்றாங்க பார்த்தீங்களா? அவங்க கிட்ட போய் தான் நம்ம வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனு, நியாயம், அநியாயம் அப்படிங்கிறத பத்தியெல்லாம் பேசுவோம். யாருகிட்ட பேசணுமோ அவங்க கிட்ட பேசாம, இந்த மாதிரி சிறிய அளவுல லாபத்தை எடுக்கிற இந்த மாதிரி சிறிய வியாபாரிகள்கிட்டயோ, புரோக்கர்கிட்டயோ அவங்க கிட்ட போய் தான் நம்ம வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருப்போம். ஆனா நம்ம பேச வேண்டிய இடமே வேற. இதே வந்து ரூ. 10 விற்கிற கல்ல ஏன்டா ரூ. 20 விற்கிற அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்கலாம். ஆனா அந்த இடத்துலயும் ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு. ஏன்னா ஒருவேளை அவங்களுக்கு கிடைச்ச விலை அப்படிங்கிறது ரூ. 15 இருக்கும். அப்ப ரூ. 15 இப்ப கிடைச்ச கல்ல ரூ. 20 தான் அவங்களால விற்க முடியும். இதுலயும் நம்ம ஒரு சைடுல பார்க்கும்போது நியாயமான சில காரணங்கள் இருக்கும். ஆனா உண்மை என்னன்னா தயாரிப்பு விலை அப்படிங்கிறது எப்பவுமே கம்மி தான். அந்த தயாரிப்பு விலையிலிருந்து ஏன் விலை ஏற்றம் அதிகமாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம எந்த இடத்துல கொண்டு போய் இறக்குறோமோ அதை பொறுத்து தான் அதனுடைய விலையும் மாறும். அதில் ஏற்றுக்கூலி, இறக்குக்கூலி, வண்டி வாடகை எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ணணும். ப்ளஸ் யார் கொண்டுட்டு போகிறாங்க, இதில் வந்து யார் மீடியேட்டராக இறக்காங்க, அவங்களுக்கு வர வேண்டிய லாபம் எல்லாத்தையுமே கணக்கு பண்ணி தான் எந்த ஒரு பிஸ்னஸுமே பண்ண முடியும். அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த விலையும் கூட நிர்ணயம் ஆகுது பல இடங்கள்ல. இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா, இதில உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு, மறக்காம கீழ கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. இதே மாரி வீடியோக்கள் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க. உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.